மனம் பற்றிய ஒரு விரைவான பார்வை இது. நாம யோசிக்கிறது, ஃபீல் பண்றது, கற்பனை பண்றது, ஞாபகம் வச்சுக்கிறது, ஆசைப்படுறது, இது எல்லாத்தையும் உள்ளடக்கினது தான் நம்ம மனம் இல்லையா? இது நம்ம வாழ்க்கையோட சென்டர் பாயிண்ட் மாதிரி. ஆனா இந்த மனம் எப்படி நம்ம உடம்போட, குறிப்பா மூளையோட கனெக்ட் ஆயிருக்குங்கிறது அது ஒரு பெரிய சுவாரஸ்யமான புதிர் தான். சரி, இதுல முக்கியமான 2 விஷயங்களை பார்க்கலாம் வாங்க. முதலாவதா, இந்த மனம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், ஞாபகங்கள், கற்பனைகள் எல்லாத்தோட மொத்த கலவை தான் அது. நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது நடக்கிற விஷயங்களும் சரி, சில சமயம் நமக்கே தெரியாம நம்மளை இயக்குற விஷயங்களும் சரி, எல்லாமே இதுல அடங்கும். சரி, இது எப்படி வேலை செய்யுது? இது தகவல்களை புரிஞ்சுக்குது, அதாவது புலனுணர்வு, விஷயங்களை ஞாபகம் வச்சுக்குது, அது நினைவு, அப்புறம் யோசிச்சு முடிவெடுக்குது, அது சிந்தனை. இரண்டாவதா, இந்த மனசுக்கும் மூளைக்கும் என்னங்க சம்பந்தம்? இது ஒரு பெரிய கேள்வி இல்ல. இப்ப இருக்கிற அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, மனம்ங்கிறது மூளையோட செயல்பாடுகளிலிருந்து பிரிக்கவே முடியாத ஒண்ணு. அதாவது மூளை இல்லாம மனம் தனியா இயங்காது. இத பிசிக்கலிசம்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, மூளையில ஹிப்போ கேம்பஸ்னு ஒரு பகுதி இருக்கு. அது நம்மளோட நினைவுகளை உருவாக்குறதுல ரொம்ப முக்கியம். ஏன் மூளையில ஒரு சின்ன அடிபட்டா கூட அது நம்ம எண்ணங்களை, உணர்வுகளை மாத்திர வாய்ப்பு இருக்கு. ஆக நம்ம மனம்ங்கிறது நமக்குள்ள நடக்கிற நிறைய விஷயங்களோட ஒரு தொகுப்பு. அது நம்ம மூளையோட அமைப்போடையும் செயல்பாடுகளோடையும் ரொம்ப ஆழமா பிணைஞ்சிருக்கு.